சூழ்நிலைகளால் குடும்ப கஷ்டத்திற்காகவும் தன்னை பேலன்ஸ் பண்ணாமல் போனவங்க நிறைய பேர். நம்ம அவங்கள விட்டுறோம். ஆனால் உண்மையாலுமே ஆழ்ந்த பக்தியில் போனவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அந்த நிலைப்பாடு கடந்து போயிருக்காங்க. ராஜயோகத்தை பற்றி நம்ம பேசுவோம். ராஜயோகம் வந்து நம்மளுடைய மாலிக் பாபா, என்னுடைய குருநாதர் வந்து மாலிக் பாபா. அவர் நம்ம வந்து செல்லமாக மீசாக்காரன்னு சொல்லுவோம். பௌரோஸில் இருக்கிற சாமியார் மடத்தில் வந்து கிட்டத்தட்ட அவர் நம்ம பரஞ்சோதி மகானும் சாமியார் மடத்தில் வந்து கிளாஸ் எடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் சிகே சிவராமாசன் கிருஷ்ணனும் கிளாஸ் எடுத்த இவர் நம்ம மாலிக் பாபாவும். அப்போ நான் மாலிக் பாபாவுடைய சீடர்கள். நான் வந்து எத்தனையோ குருமார்கிட்ட வந்து போயிட்டு எத்தனையோ ரகசியங்களை நான் வந்து கற்றுட்டேன். முதல்ல வந்து நான் கற்றுக்கின்றதே வந்து மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் தான். மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் வந்து ஆரம்ப காலங்களில் மன ஓசியங்களை வந்து நான் கற்றுக்கணும். கிட்டத்தட்ட 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி பெற்று அதில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத அப்போது இருக்கும் 1991 நினைக்கிறேன். அப்போது அதில் வந்து நான் ஒரு 2 வருஷம் ஏதோ நமக்கு ஏதோ கற்றுக்கணும்னு தோணுச்சு. அப்போது மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு நிலைக்கு போய் அது எனக்கு வந்து திருப்தி தராமல் நம்ம எதையும் தவறாக நோக்கி பயணம் செய்கிறேன்ட்டு அதுலேருந்து மீண்டு திரும்ப என்ன பண்ணேன், நான் வந்து அதாவது மாந்திரிகங்கள் கற்றுக்கிறதுக்கு நம்ம போனோம். மாந்திரிகங்களுக்குள்ளே தான் இறைவனுடைய ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, நான் என்ன பண்ணேன்னா பாசிட்டிவ் மாந்திரிகத்துக்கு போகாமல் நெகட்டிவ் மாந்திரிகத்துக்கு போயிட்டேன். அப்போ எனக்கு வந்து சொல்கிறதுக்கும் சொல்லிக் அந்த என்னை நல்வழிப்படுத்துறதுக்கு வந்து அப்போ வந்து குருநாதர்கள் வந்து கிடையாது. நானாக புத்தகங்கள் படித்து நம்மளாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலைப்பாடுக்கு வந்து நம்ம கடந்து அந்த மாந்திரிகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு முஸ்லீம் குருநாதர் வந்து எனக்கு வந்து மாந்திரிகங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்போவும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் ஆகலை. நம்ம வந்து இறைவனை நோக்கி பயணம் செய்யும்பொழுது இதெல்லாம் வந்து ஒரு பொம்மை விளையாட்டு. இந்த பொம்மை விளையாட்டுகளெல்லாம் நம்ம வந்து எதுக்கு வந்து நம்ம விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா திரும்ப வந்து நம்ம அதுக்குள்ளே நான் தேடல்கள் அதிகமாக ஆகிக்கொண்டே இருந்தது. என்னடா நமக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. பகவானை நம்ம உணர்கிறதுக்கான நம்ம சந்தர்ப்பங்கள் வந்து நமக்கு அமையலை. நம்ம தவறாக போயிட்டோமோன்ட்டு மாந்திரிகங்களுக்குலேருந்து வெளியில் நான் வந்துட்டு அப்போ வந்து ஆனந்த மார்க்கம்னு ஆசிரமம் கல்கத்தாவில் இருக்குது. அது இங்கே வந்து வேளச்சேரியில் ஒன்று இருக்குது. அந்த ஆசிரமத்துக்கு என்னுடைய நண்பர் வந்து அழைச்சிட்டு போனார். அங்கே வந்து பஜன்ஸு பாடல்கள் இது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தல கபால மெடிடேஷன் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி கொடுத்தாங்க. ரகசியமான ஒரு மந்திரம் அங்கே வந்து அதை தான் வந்து தீட்சைன்னு குறிப்பிட்டு சொன்னாங்க. ரகசியமான ஒரு மந்திரத்தை வந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்பயும் நான் பல காலங்களில் அந்த மந்திரத்தை வந்து சொல்லி ஏன்னா அந்த மந்திரம் ஏற்கனவே தெரியும். ஆனால் அந்த இடங்களில் ரகசிய மந்திரங்களாக சொல்லும்போது நமக்குரிய விஷயங்கள் அதுவும் நான் சொல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் போயிடுது. அப்போ என்ன ஆச்சுன்னா நான் அப்போ வந்து பகவானுடைய தேடல்கள் எனக்கு அதிக ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருந்தது. சதா காலம் வந்து இறைவனை நம்ம வந்து அடைஞ்சிடணும் தேடணும்னு சொல்லிட்டு தாடி காவி வேஷ்டி கட்டின்னு ருத்ராஜம் போட்டுட்டு ஆசிரமங்களுக்கு இது எல்லாமே போகும்போது அந்த ஆசிரமங்களில் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் கிடைக்கல. ஏன்னா அங்கே என்ன பண்ணேன்னா சாமியார்கள் எல்லாமே எனக்கு வந்து பழக்கமாகிடுது. என்னை சன்னியாசம் வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ வந்து நான் வந்து காலேஜ் வந்து இப்போ ஃபைனல் இயர் படிக்கும்போது சன்னியாசம் வாங்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். சன்னியாசம் வாங்க முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான வந்து வேலைப்பாடுகளும் வந்து செஞ்சு பர்மிஷன். ஆனால் வீட்டுடைய பர்மிஷன் வந்து கொடுத்தா தான் சன்னியாசங்கள் வாங்கலாம்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் வந்து விடலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த இடங்களில் எனக்கு ஒரு வந்து நிகழ்வு ஒன்று வந்து நடந்தது. அங்கே என்ன பொறுப்பாளர்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு நாள் நான் போனது எதுக்கு அப்படின்னா இறைவனை மட்டுமே அடையணும் உணரணும் அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு வெறி தாக்கங்கள் இருந்தது. அவர் நம்ம பார்த்துடணும் விடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அங்கே போய்ட்டு பஜன்ஸு எல்லாம் செஞ்சு எல்லா வேலைகளும் பணி வேலைகள் எல்லாமே நான் செஞ்சுட்டு இருந்தேன். சண்டே ஆனால் போய்டுவேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே போய்ட்டு கலந்துப்பேன். ஆனால் மார்க்கங்கள் ஒன்றும் வந்து தப்பு கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற ஆட்களுடைய சூழ்நிலைகள் பாருங்கள். அங்கேயும் வந்து ஒரு அரசியல் நடக்குது. பொறுப்பாளர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கும் போது அங்கே பிரச்சனைக்குரிய ஒரு விஷயங்கள் வருது. அவருடைய ஜூனியர் ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணனால சீனியர் வந்து சண்டை போடுறாரு. அப்போ எனக்கு புரியல. நம்ம வந்து எதை நோக்கி நம்ம வந்து வந்தோம், எதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம கடைசி வந்து இங்கே வந்து நம்ம மாட்டிக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்தது. ஏன்னா இறைவன் மட்டுமே நம்மளுடைய குறிக்கோள் தவிர மற்றபடி பதவி மெயின்டெனன்ஸு இது எல்லாமே நமக்கு வந்து கிடையாது. முதல்ல இப்போ என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப நான் வந்து கபால மெடிடேஷனில் வந்து பிளாக் மேஜிக்குள்ளேயே மெடிடேஷன் சில விஷயங்கள் இருக்குது. அதை செய்து நான் வந்து சுடுகாட்டுக்கு நிறைய வந்து தியானம் செய்ய நான் அங்கே போனேன். சரி அங்கே போனால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே சமாதிக்கு மேலே உட்காந்து நான் தொடர்ந்து தியானம் செஞ்சிருந்தேன். அப்போல்லாம் வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து தியானம் சொல்லி கொடுக்கல. அப்போ வந்து தேடல்கள் எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் நான் வந்து எனி டைமும் வந்து என்னுடைய அது முயற்சியிலே இருந்துருந்தேன். தியானம் செஞ்சு இறைவனை அடையிறதுக்கான. அப்போ வந்து ஒரு வெறி. அப்போ என்ன பண்ணுவேன்னா, எனக்குள்ளே வந்து என்ன பண்ணேன், நான் கரெக்டாக 9லேருந்து 10 மணி வரைக்கும் வீட்டில் வந்து தியானம் செய்வேன். இப்போ அதுக்கு முன்னாடி நான் இந்த சுடுகாட்டு ரகசியத்தை சொல்லிடுறேன். சுடுகாட்டில் போய்ட்டு வந்து உட்காந்து தியானம் நான் வந்து கொஞ்ச காலம் செஞ்சது. அது சமாதி மேலே உட்காந்து கடுமையாக தியானம் இந்த மாதிரி நம்ம டைமிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்கே எரிஞ்சின்னு இருக்கோம். இதே ஏவிஎம் சுடுகாட்டில் தான் அங்கே போனால் எரிஞ்சின்னு இருக்கோம். முன்னாடி உட்காந்து நான் பல காலம் வந்து தியானம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் ஆகலை. அப்பயும் வந்து நான் எதையோ வந்து நோக்கி தவறாக பயணிக்கின்றோம் அப்படின்ட்டு மனம் அதுக்குள்ளே இருக்கிற என்னுடைய உணர்வு வந்து விடலை. என்ன அங்கேருந்து திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், தியான தேடல்கள் வந்து திரும்ப வந்து நான் வலியுறுத்தி தேடணுன்ட்டு கோவில் குளங்கள் எங்கே இருக்கிற எல்லா இடங்களையும் வந்து போயிட்டு என்னென்னா, அப்போ ஒரு நண்பர் மூலம் எனக்கு கிடைச்சிது. என்னென்னா, திருவண்ணாமலைக்கு வந்து மலை மேலே வந்து ஒரு சித்தர் இருக்கார், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவரை வந்து மாதம் கரெக்டாக வந்து அமாவாசைக்கு வந்து கூப்பிட்டு போயிடுவார். அமாவாசை பௌர்ணமி கிரிவலம் போகும். நாங்கள் வந்து அமாவாசை மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நாள்களை வந்து மேலே அவர் நாராயண ஐயா இருந்தார் இல்லையா, அப்போ வந்து மாதம் வந்து என்னை வந்து அந்த நண்பர் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. காலையில் விடியாகலாம் போயிட்டு மலை ஏறிட்டு அங்கே வந்து பூஜைகள் பண்ணுவாங்க. அங்கே வந்து வெண்ணெய், டீ, மிளகா அதை சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுத்து நானும் ஒரு நாள் 2 நாள் நான் அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் அங்கேயே 3 நாள் கூட வந்து எதுவும் சாப்பிடாம அங்கேயே தங்கி பகவானை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தேடல்கள் வந்து அதிகமான நாட்கள் விரயமாகிறத வந்து நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன். நம்மளுடைய நாட்கள் பகவானை வந்து நாட்கள் அதிகமாக விரயமாகிறது வந்து நான் விரயம் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஆனால் ஓங்கார சாமிகள் தெளிவாக சொல்கிறார், ஜெய ஓம் சொன்னாலே நீ அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு செப்புடா அப்படின்னு அவர் சொல்கிறார் சாமி, ஓங்கார சாமிகள். ஆனால் என்னுடைய பயண காலங்கள் எல்லா இடங்களையும் போயிட்டு அங்கே போயிட்டு அங்கேயே வந்து ஒரு விதமான அங்கே தங்க விடுவாங்க, அங்கே போகக்கூடாது, வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் கூட ஒரு 4 பேர் இருந்துக்கின்னு வந்து அவங்க ஒரு ஆதிக்கம் செலுத்திக்கின்னு அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பயும் யோசனை பண்ணேன், என்ன எங்கே போனாலும் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ், ஒரு திருப்தி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், திரும்ப நம்ம வந்து மறுபடியும் கோவில் குளங்கள்ன்ட்டு பல சித்தர்கள் நம்ம பார்க்க போயிருந்தோம். பல சித்தர்கள் பார்க்கும்போது தான் வந்து இங்கே நம்ம பௌரோஸில் ஒருத்தர் ஹரி ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து எப்பயுமே ப்ரேயர் பண்ணியிருப்பார். இப்போ சமாதி ஆகிட்டார் அவர். ஆனால் அங்கேயும் வந்து அவரை போய்ட்டு பார்க்க போயிருந்தேன். அப்போ என்னென்னா, அவர் ஐயா எனக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம அவரை அவர் நான் பார்க்கும்போது அவர் சொன்னார், ஐயா இந்த மாதிரி உங்களை பார்க்க என் நண்பரை கூப்பிட்டு போகிறேன், ஐயா இந்த மாதிரி என்னெல்லாம் பார்க்காத அவரை போய் பாரு அப்படின்னு சித்தரே சொன்னார். அப்போ சொன்னேன், சாமி உங்களை தான் நான் பார்க்க வந்தேன், நான் அவரை எதுக்கு பார்க்கணும், இல்லை அவர் சொன்னால் நான் செய்வேன் அப்படின்றனால எனக்கு அங்கே ஒரு விதமான தடுமாற்றங்கள் ஏற்பட்டது. இது நான் வந்து தவறுக்கோசம் நான் சொல்லலை, என்னுடைய அனுபவத்துக்கோசம் சொல்கிறேன். அப்புறம் யோசனை பண்ணேன், என்னடா இங்கேயும் வந்து பகவான் எங்கே தான் இருக்கிறார், நம்ம இவரை அதாவது நமக்கு வந்து ஒரு ஆதங்கம், அப்போ இருந்த சூழ்நிலையில் இறைவனை வந்து அடைஞ்சிடணும், அவனை மனநம் செஞ்சிடணும், பிடிச்சிடணுன்ற அந்த தேடல்கள் தான் என்னை வந்து அப்படியே கூட்டு போயிடுது. அப்புறம் என்ன பண்ணேன், வீட்டில் வந்து நம்ம வந்து எனக்குன்ற ஒரு தனியாரை, அப்போ வந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெஜிடேரியன் தான், இப்போவும் நான் வெஜிடேரியன் தான், உட்காந்து வந்து தியானம் பண்ணேன். அப்போ என்னென்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் என்ன பண்ணேன்னா, இது என்னுடைய அனுபவங்கள், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் என்ன பண்ணேன்னா, அப்போ பாருங்களேன் எலுமிச்சை பழம் வாங்கி அதை தனியாக கட் பண்ணி வச்சு என்னுடைய விரல்களை ரத்தத்தை அதில் வந்து நான் இறைவனை அடைஞ்சே ஆகணுன்ற அந்த ஒரு வெறியில் என் விரலை அப்படி கீறி என்ன பண்ணோம், அந்த ரத்தத்தை விட்டு பகவானே நான் உன்னை நான் எப்படியா இருந்தாலும் நான் பார்த்தோன்னோம். அப்போ வந்து இது எல்லாமே எதுக்கு சொல்கிறேன்னா, என்னுடைய அறியாமை, என்னுடைய தேடல்கள் பயணங்கள் வேணால் உண்மை தான் இருக்கும், ஆனால் அதில் அறியாமைகள் எவ்வளோ இருந்திருக்கிறத வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும், என்னுடைய அறியாமை. அப்போ என்ன பண்ணேன், டெய்லி என்ன பண்ணுறது, ரத்தத்தை விடுறது என்ன. அப்போ ஒரு காலங்களில் வந்து நமக்கு யோசனை, பகவான் வந்து இப்படியெல்லாம் வந்து நம்ம செஞ்சோம்னா பகவானை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு தாக்கங்கள். அப்போ நான் சொன்னேன், அப்போ வந்து இது வந்து சரி கிடையாது, நம்ம பண்ணுறது வந்து சரியான முறைகள் கிடையாது அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணேன், நம்ம ஒரு படம் ஒன்று வாங்கினேன், அதாவது ராகவேந்திரா சுவாமியோடைய படத்தை நான் வாங்கி வச்சு விளக்கு கொளுத்தி அவர் முன்னாடி தியானம் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் டைம். மீது எல்லாத்தையும் விட்டுட்டேன். இப்போது தேடல்கள், மந்திர ஜபங்கள், ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் எல்லாம் எங்கெல்லாம் ஒன்றுமோ மூச்சு பயிற்சி அது லொட்டு லூசு எல்லாத்தையும் விட்டுட்டு திடீர்னு ஒரு நாள் யதார்த்தமாக அவருடைய எண்ணங்கள் வரும்போது சுவாமியுடைய ராகவேந்திரா படத்தை வச்சு நான் வந்து விளக்கேற்றி தியானம் பண்ண ஆரம்பித்தேன். தியானம்னா அவருடைய நாமத்தை வந்து நம்ம சொல்லிடணும்.
அவருடைய நாமத்தை சொல்ல 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 சில நேரங்களில் எனக்கு உண்மையாலுமே இது என்னுடைய அனுபவங்கள் தான். ஒரு கணம் கூட சுவாமி வந்து எனக்கு வந்து காட்சியாகவோ இல்லை கனவுலையோ அவர் வந்ததே கிடையாது. ஆனால் அவர் ஒவ்வொரு கணமும் நான் வந்து தியானம் பண்ணும்போது எனக்கு கிருஷ்ண பரமாத்மா அந்த குழந்தையாக இருக்கிற கண்ணனுடைய அந்த மனநங்கள், அதாவது என்னென்னா ஒரு விதமான ஃபீலிங் தான் நான் அனுபவித்தேன். கிருஷ்ண பரமாத்மா அவர் அந்த கண்ணை வந்து குழந்தையாக இருக்கிறது நான் தியானம் பண்ணுற ரூமில் வந்துட்டு இருக்கும்போது நல்ல நறுமணங்கள் வரும். அந்த முதல் முறையாக அந்த நறுமணங்களை வந்து நான் அனுபவித்தேன். அப்போ என்னென்னா அந்த நறுமணங்கள் வரும்போது நம்மளை நாமே மறந்துக்கக்கூடிய அப்படியே சூழ்நிலைகள் வருது அப்படியே. ஆனால் சுவாமியுடைய பேரை தான் நான் உச்சரிப்பேன். கண்ணனுடைய அதாவது பகவானுடைய பேரை நான் உச்சரித்தே கிடையாது. ஆனால் அவர் வந்து சுவாமிகள் வந்து எனக்கு கனவுலையோ நேர்லையோ இது நீ பண்ண இது இல்லைன்னா, ஆனால் அவர் நம்ம தியானம் பண்ணும்போது கண்ணனில் அற்புதமான ஒரு அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டது. ஃபஸ்ட்டு அனுபவங்கள் அது அற்புதமான அனுபவங்கள் அது அனுபவிக்குமே. ஆனால் அதுலேயும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் இல்லை. அது இப்படி ஏன்னா இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் இருக்கோ, இது வந்து இது நம்ம சரியான பாதைக்கு போகிறோமோ அப்படின்றத எனக்கு வந்து புரியல. திரும்ப என்ன பண்ணேன், திரும்ப வந்து அதான் கோவில் குளங்கள் அப்போல்லாம் எப்பயுமே போகும். அப்போ என்ன பண்ணேன்னா சிங்கப்பெருமான் கோயில் உள்ளே வந்து அனுமந்தபுரம்னு ஒரு கோவில் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா முதல்ல வந்து என்னுடைய தாயை குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு வந்து முதல் குருவே வந்து எனக்கு முதல் குரு அவங்க தான். ஏன்னா அவங்க தான் வந்து எல்லா இடங்களையும் எடுத்து போயிட்டு என்னை பக்தியை ஊட்டி வளர்த்தது அவங்க தான். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த குருமார்கள் வந்து நான் எத்தனையோ குருமார்கள் வந்து சந்தித்தேன். நல்ல குருமார்களும் சந்தித்தேன், சுயநல குருமார்களையும் நான் சந்திருக்கேன். ஆனால் நம்ம அவங்கள வந்து நம்ம எப்படி விமர்சனங்கள் நம்ம செய்யலை, நம்ம சொல்கிறோம், தொடர்ந்து சொல்கிறோம். அப்போ அங்கே போகும்போது அந்த குளத்தில் முழுகிட்டு சாமியை பார்க்கணுன்னா அதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் நான். இது என்னுடைய அனுபவங்கள். ஃபஸ்ட் டைம் போகிறேன். அந்த குளத்தில் முழுகும் போது அந்த லிங்க ரூபங்கள் உள்ள கண்ணை மூடி பண்ண அப்படியே அந்த ஒரு மின்னல்கள் எப்படி இருக்கும், அந்த மின்னல்கள் வந்து அப்படியே சூழ்ந்து அந்த லிங்கத்தில் அப்படியே மனுங்களே நான் உள்ளே பார்க்குறேன். ஃபஸ்ட்டு காட்சியோடைய அனுபவங்கள் எனக்கு ஒன்றும் புரியல. நான் எங்கே இருக்கிறேனே எனக்கு புரியல. அந்த தண்ணியில் முழுகுன மாதிரியே இருக்கிறேன். ஒரு 10 செகண்டு 10-20 செகண்ட் இருக்கும், அப்படியே இருக்கேன். என்ன நானே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா குரல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எழுந்துட்டு பார்த்தேன். அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், உள்ளே இருக்கிற வீரபத்ர சுவாமிகள் வந்து சிவனுடைய, அப்போ வந்து எனக்கு தெரியாது சிவனுடைய இது தான் நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே இருக்கிற எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு காட்சி வந்து அங்கே கிடச்சி கோவிலில் என்ன அனுபவங்கள். நம்ம எதுக்கு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்றது அந்த ஆழ்ந்த பக்திக்கோசரம் நான் இதை சொல்கிறது. என்னுடைய அனுபவம் கலந்த ஒரு தேடல்கள், என்னுடைய அறியாமைகள் வந்து நிறைய இருந்ததை வந்து சுட்டி காட்டுறது தான் இந்த கதைகள்லாம் சொல்கிறேன். அப்போ உள்ளே போய் பார்த்தா சுவாமி வீரபத்ர சுவாமிகள் போட்டு நான் தொடர்ந்து பௌர்ணமி போட்டுருந்தேன். சுவாமிகளுடைய அந்த பக்தி நம்ம வந்து அந்த தியான நிலைக்கு வந்து உட்காந்தியா தியானம் அப்படியே அந்த இடத்துல அப்படியே அற்புதமாக இருக்கும். தியானம் பண்ணி தொடர்ந்து போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் எனக்கு அங்கே மறுபடியும் வந்து கொஞ்சம் சூழ்நிலை காரணமாக அங்கே நான் போகல. திரும்ப என்ன பண்ணேன், நம்ம 2000 தான் வந்து நம்ம ஓங்கார சாமி மடத்துக்கு போகிறோம். நிறைய இடங்கள் தேட்டேன் நான். திருவான்மூர் எங்கே கிளாஸ் நடக்குதோ அங்கே போயிடுவேன். எங்கெல்லாம் தியானம் சொல்லி கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் போயிடுவேன். ஏன் நான் நம்ம பல்லாவரத்தில் உள்ள சிட்கோ உள்ளே இருக்கிற தம்மம் அங்கே கூட நான் வந்து 10 நாள் வந்து கேம்ப் உள்ளே போயிட்டு தியானம் கற்றுன்ருக்கேன். இப்போ எல்லாமே என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் அதுக்குள்ளே வந்து மனங்கள் ஓடிச்சே தவிர மனம் வந்து அதனை வந்து பின்தொடர்ந்து இருந்தது. நல்லா கவனிங்க, உணர்வு ரீதியாக நம்ம கடந்து போல, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்வு நம்ம கடத்துக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டுருக்கு. ஆனால் மனம் விடலை. இதை தான் நம்ம வந்து வலியுறுத்தி சொல்ல வருது. அப்போ என்ன பண்ணேன்னா ராஜயோகம் ஓங்கார சாமி மடத்துக்கு போகிற இங்கே ஒரு சமாதி இருக்குது அப்படின்னு நான் எங்கெல்லாம் சுற்றிருக்கேன். ஆனால் அங்கே சமாதி இருக்குது, இங்கே பௌரஸில் இருக்க சமாதிக்கு முதல்ல போகணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு போனால் உள்ளே வந்து இங்கே சமாதி இருக்குது இது முன்னாடி தெரியாது. அதுக்கப்புறம் தான் அவர் பின்னாடி இருக்குன்னா அப்புறம் சாமி சொன்னேன் போட்டேன். அப்போ வந்து தொடர்ந்து நான் ஓங்கார சாமி வந்து பார்த்து வந்ததுக்கு மாதிரி தான் நம்ம மீசக்கார அவரை வந்து எனக்கு அந்த ஓங்கார சாமி மடத்துக்கு உள்ள காலடி வச்சதுக்கப்புறம் என்னுடைய தேடல்கள் எல்லாமே வந்து விட்டுட்டேன். பகவானை குறித்து தேடல்கள் எல்லாமே விட்டுட்டேன். இங்கே ஓடின்னு இருக்க எல்லா தேடல்களையும் விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் கிடச்சிது. சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா மனநிறைவு. அது வந்து அங்கே தான் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. நமக்குன்னு ஒரு இடங்கள் பகவான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பார். அந்த ஃபிக்ஸிங்கை வந்து எனக்கு வந்து அங்கே கிடச்சி. அதுக்கப்புறம் நான் தேடல்களையும் வந்து விட்டுட்டேன். ஒன்லி வந்து பகவானை வந்து தியானம் மட்டுமே போனோன்னா தியானம் பண்ணின்னு இருப்பேன். அந்த நேரங்களில் தான் வந்து நம்ம மீசகார் மாலிக் பாபாவை நம்ம பார்த்தோன்னா அங்கே ஞாயிற்றுக்கிழமைனா தியானம் சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. இப்போயும் சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க, தியானம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உள்ள பண்ணுறேன்
போனால் அவரும் வந்து நிறைய வந்து பேசுகிறாரு. ஆனால் அவர் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆள் பார்த்தா நல்லா பெரிய ஐஜி மாதிரி இருப்பார், நல்லா மீசெல்லாம் வச்சுன்னு போலீஸ்கார் மாதிரியே இருப்பார். நான் இப்போ ஆரம்பத்தில் போலீஸ்கார் தான் நினச்சேன் நான். அதுக்கப்புறம் மாலிக் பாபா அவர் பேசுகிற பேச்சு அது யதார்த்தமான செயல். அவர் ஒரே ஒரு வலியுறுத்தி சொல்லுவார், அவர்கிட்ட அந்த பிடிச்ச விஷயங்கள் யதார்த்தமாக வாழ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவார். யதார்த்தமாக வாழணும் அப்படின்னா நீ வந்து ஆன்மீகம்னு ஓட தேவையில்லை, இல்லை வேலைன்னு ஓட தேவையில்லை, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மிதமான வாழ்க்கை உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே செய். அது வந்து பகவானுடைய நாமத்தில் நீ செய்யும்போது செழுமை அடையலாம். யதார்த்தமாக இரு. அதை விட்டுட்டு வந்து நீ வந்து எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் போய்ட்டு கோவிலுக்கு போகிற நேரத்தில் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்றது கிடையாது. எக்ஸாம் படிக்கிற நேரத்தில் படி, விளையாடுற நேரத்தில் விளையாடு. அந்த மாதிரி வந்து யதார்த்தமான ஒரு விஷயங்களை வந்து மாலிக் பாபா வந்து சொல்லி கொடுத்தாரு. அவருடைய குருநாதர் CK சிவராமகிருஷ்ணன், அவருடைய குருநாதர் பரஞ்சோதி மகான். அவருடைய சமாதிக்கு போயிருக்கிறேன். எனக்கு இந்த மகான்கள் போனதுக்கப்புறம், இந்த சமாதிக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து இந்த தேடல்கள்லாம் கொஞ்சம் அறியாமை வந்து நிவர்த்தி ஆகியிருக்கு. அதாவது என்னென்னா, நம்ம என்னதான் வந்து கோவில் குளங்கள், சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் பார்த்தாலும் கண்களை மூடி உட்காந்து இறைவனை மனனம் செய்யாத ஒரு வித்தை வந்து வித்தை ஆகாது. அப்போ என்னென்னா, வெறும் அதை சிம்பிளாக எல்லாம் சொல்லுவோம், ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. நம்ம வெறும் பேப்பரில் எழுதி இது சுரக்கான்னா அதில் நம்ம வந்து குழம்புல போட முடியுமா? குழம்புல போட்டால் அது வந்து சமையல் ஆகுமா? அதே மாதிரி தான் தேடல்கள். நம்ம நிறைய பேருடைய தேடல்கள் அதுதான். எல்லா இடங்கள்லையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ். இப்போ ஒன்று நடந்தது என்னென்னா, ஜோதிடம் ஒரு காலங்களில் வந்து கணிச்சு ஜோதிடங்களில் நம்ம வந்து தவறாக சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க தான் வானசாஸ்திரத்தை வந்து சொன்னது. ஏன்னா இன்றைக்கி வந்து டெலஸ்கோப்பை வச்சு ஆராய்ச்சி பண்ணி சேட்டலைட் விட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சகப்பு, அணுக்கூற்று இதெல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து எழுதி வச்சுருக்காங்க. எப்படி அவங்க என்ன போயிட்டு ட்ராவல் பண்ணாங்க. ஆனால் உணர்வு ரீதியான ட்ராவல் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. உணர்வு ரீதியான ட்ராவல் வந்து பண்ணியிருக்காங்க. உடல் இல்லாத உணர்வு ட்ராவல். அந்த ட்ராவலை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்மீக பயணம்னு சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி கற்பனையில் போகிறது கிடையாது. அவங்க அட்டன் செகண்டில் வந்து ஏதாவது கிரகங்கள் போயிட்டு பார்த்து அப்படி எழுதிப்பட்டது தான் வானசாஸ்திரங்கள், தர்மங்கள். அப்போ வந்து கரெக்டாக சொன்னாங்க. இன்றைக்கி அமாவாசை பௌர்ணமி குறிப்பிட்டு சொன்னதுன்னா இன்றைக்கி வேணால் நம்ம ஆராய்ச்சி சொல்லலாம். அன்றைக்கி எந்தவித கருவும் இல்லாமல் நம்மளுடைய மகான்கள், ஞானிகள்லாம் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அது வந்து தார்மீகங்கள் ஆகாது. சில மூட நம்பிக்கைகள் வந்து உள்ள சொருக்கப்பட்ட நிலைகள். நம்ம மூட நம்பிக்கையில் வந்து இன்றைக்கி உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கும். இப்போ கூட்டு பொரியல் அது இதுன்னு ஒரு இது வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மட்டும் எடுத்துகிட்டு அதை விட்டுட்டு கூட்டு சரியாக செய்யலை, இது சரியாக செய்யலை அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதை தான் வந்து மாலிக் பாபா சொல்கிறார், உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள், அதுதான் ஆன்மீகம், இதுதான் யதார்த்தமான உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தீட்சை கொடுத்தது மாலிக் பாபா. அதை நிறைய தீட்சைகள் வாங்கி தொட்டு காட்டுற வித்தைகளை வந்து மாலிக் பாபா மட்டும் வந்து ஃபஸ்ட் டைம் நமக்கு செஞ்சார். எனக்கு அப்பயும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் ஆகலை. அப்போ வந்து நான் வந்து நிறைய பேச மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அந்த மடத்தில் வந்து நம்ம டெய்லி இப்போ வாரானா போவோம், எப்போனா ஒரு நல்ல போவோம், நம்ம அதுக்கான ஒரு விஷயங்கள் பண்ணி அதனால தான் ஓங்கார சாமிகளுடைய அவளுடைய வாழ்க்கை வரலாறும் அவளுடைய தத்துவங்களும் வந்து நம்ம சொல்லணுன்ட்டு இந்த சேனல் வழியாக நம்ம வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். நான் ஏற்கனவே வந்து மித்ரன் டிவி வந்து கேபிள் டிவி சேனலில் வந்து 90 எபிசோடு வந்து அப்போ நான் பேசியிருக்கேன். அப்போது அதில் பேசுகிறது அது ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க, முன்னோர்களின் விஞ்ஞானம் அப்படின்ட்டு. அதை நம்ம அடுத்தடுத்த நம்ம நேரங்களில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கதைகள் எல்லாமே சொல்கிறது, என்னுடைய அனுபவங்கள் சொல்கிறது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய அறியாமை எனக்கு வந்து என்னுடைய அறியாமை வந்து அதில் வந்து நிறைய அந்த ஆரம்ப காலங்களில் அறியாமை இருந்தாலும் அது தெளிவுபடுறதுக்கான ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருந்தது. அதை நல்லா கவனிங்க. எப்படி அதுனா, நம்ம இந்த கோவில் குளங்கள் எல்லாமே சுற்ற ஆரம்பித்தோம் பார்த்திங்களா, அதோடைய தெய்வீக சக்திகள் தான் நம்மளை வந்து ஊன்று பண்ணி விட்டது. எப்படி ஒரு விளக்கு எரியறதுக்கு வந்து ஒரு குச்சி நமக்கு அதை தூண்டி விடுறது தேவைப்படுதோ, அதே போல் தான் இந்த சுத்தல்கள், தேடல்கள் எல்லாமே அதான். அப்போ தூண்டி விட 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 அந்த ஜோதிகள் பிரகாசமாக எரிய ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சிகள். தூண்டி விடாமல் அந்த விளக்கை எரியணும்னா எரியாது, எரியும். அது இதுவாக இருக்கிற அந்த திரி வந்து அணைஞ்சிடும். ஆனால் அந்த தூண்டி விடக்கூடிய அந்த தெய்வீக சக்திகளும் நம்மளுடைய குருமார்களும் நமக்கு வந்து உதவிகள் செய்கிறாங்க. இன்றைக்கி நம்ம குருமார்கள் வந்து மானசீகமாக நமக்கு வந்து உதவிகள் செய்கிறாங்க. இல்லைன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்போ வந்து ஆன்மீகத்தை பற்றி பேச முடியாது, ஆனால் விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள்னு சொல்லி தட்டி கழிச்சிடுவாங்க. அதனால் வந்து அவங்களுடைய ஆசீர்வாதங்கள், நம்மளுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்கள், குருநாதருடைய ஆசீர்வாதங்கள், இந்த பஞ்சபூதத்துடைய ஆசீர்வாதங்கள், இந்த பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதங்கள், இதெல்லாமே நமக்கு வேணும். நம்ம அதெல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம வந்து தேடல்கள் வந்து இப்போவும் வந்து நிறைய தேடல்கள். இப்போது உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன்னா,
ஒரு குரு வந்து 40 வருஷமாக அங்கங்கே கடந்து போய் அனுபவித்த அனுபவங்களை ஒரு சீடனுக்கு சொல்கிறாருன்னா அந்த 40 வருஷத்துடைய அனுபவங்களும் அவன் கற்றுக்கூடிய நேரங்களும் ஒன்றாகுது. அப்போ அவனுடைய டைமிங் வந்து பேலன்ஸ் ஆகுது இல்லையா? அதே மாதிரி தான் வந்து குரு பற்று முக்கியம். ஒரு மனுஷனுக்கு குரு பற்று முக்கியம். நீ வந்து ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்க தேவையில்லை. ஏன்னா அவரை நீ ஆராய்ச்சி பண்ணுற நேரம் உன்னை நீயே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகணும். நானும் ஒரு காலங்கள் அப்படி தான் பண்ணேன். இவர்னா ரொம்ப பேசுகிறாரு பண்ணுறாரு நிறையா. நம்ம அதாவது என்னென்னா அந்தந்த காலகட்டத்துக்கு அதாவது வயதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணங்கள் செயல்படுவதை நம்ம வந்து கவனிக்கணும். வயதுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி சித்தர்கள் எழுதின பாடல்கள் கூட பாருங்கள், இளமையாக எழுதியிருக்கிற வந்து ஒரு வரிகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஏஜ்டு ஆகும்போது அந்த வரிகள் வந்து கொஞ்சம் தளர்ந்து இருக்கும். அதை நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். அதே மாதிரி எல்லா சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் எல்லாமே ரகசியன்ட்டு ஒன்றே ஒன்று தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நீ அடையணுன்னா சரணாகதி, உன்னுடைய அறியாமை நீக்கிறதுக்கு சரணாகதி. ஒரு தெய்வத்தை நீ நிலைய பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் ஓங்கார சுவாமிகளும் சொல்கிறாங்க. பிடிச்சிட்டின்னா கடந்து போகலாம். ஒரு போட்டு பயணம் வந்து பழைய பயணத்தை வந்து கடக்கும்னு சொல்கிறாங்க. பல போட்டு நீ வந்து இந்த போட்டு சரியில்லை அந்த போட்டு சரியில்லைன்னா பயணங்கள் போய்கிட்டே தான் இருக்கும். அதில் வந்து மாற்றங்களே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் என்ன முதல் வந்து கோவில் குளங்கள் போகணும். அது வந்து தவறுகள் கிடையாது. அங்கே தெய்வத்தை மட்டுமே வணங்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து பல தரப்பட்டமான கதைகள் வந்து பேசக்கூடாது. நம்ம வெளியில் வந்துட்டு நம்ம அநாகரிகமான பேச்சுக்களும் பேசுவோம். இல்லை நம்ம எண்ணத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்து பேசுக. யாருமே வந்து இங்கே வந்து அதுலேயே டீப்னஸ் அப்படின்றது கிடையாது. கோவில் போனால் அந்த 10 நிமிஷம் செலவழிச்சுன்னா இறைவனுடைய நாமங்களை மட்டுமே குறிப்பிடுங்க. இதில் வந்து அனுபவங்கள் நிறைய ஏற்படும். ஆன்மீக அனுபவங்கள் நிறைய ஏற்படும். சொல்லக்கூடிய அனுபவங்கள் இருக்கும், சொல்ல முடியாத எத்தனையோ அனுபவங்கள் இருக்கும். சொல்லக்கூடிய அனுபவங்களே நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் ஆகும். ஆனால் சொல்ல முடியாத அனுபவங்கள் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க அனுபவிக்கிற அனுபவங்கள் அது கேலி கூத்தாக போயிடும். அதனால் வந்து நிறைய பேர் வந்து மகான்கள் கூட வந்து அவங்களுடைய உள்முக ஆராய்ச்சிகளுடைய அனுபவங்களை சில விஷயங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க சீடர்களுக்கு கூட. ஏன்னா அது வந்து சில நேரங்களில் அவங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். சில நேரங்களில் அவங்க வந்து கடந்து போய் இப்போ எல்கேஜி படிக்கிற பையனுக்கு வந்து டிகிரி படிக்கிற புத்தகத்தை வந்து எடுத்து கொடுத்தா தவறாக போகணும். அதே மாதிரி தான் வந்து குரு பற்று நமக்கு வேணும். குருவை மதிக்கணும். ஆனால் குரு மதித்தா நம்ம அடுத்த நிலைக்கு வந்து போக முடியும். அதே மாதிரி குருவை நம்ம ஆணித்தரமாக குருவை வந்து வணங்கும் போது அவங்க வந்து மானசீகமாக நமக்கு வந்து உதவிகள் செய்வாங்க. ஜெய ஓம் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு அதாவது என்னென்னா இந்த வாய்ப்பை வந்து எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் வழியாக வந்திருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் நிறுவனத்துக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா ஒரு காலங்களில் வந்து நான் நிறைய புத்தகங்கள் கூட நான் வெளியிட்டிருக்கேன். நான் அந்த மாலிக் பாபாவுடைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து மடத்தில் இருக்குது. இன்னொரு புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் மனம் அதாவது